எல்லாரும் ஆர்வம் ஒரு கொஸ்டினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கண்டிப்பாக அந்த கொஸ்டின் கேட்க போதில்லை. ஏன்னா அதே மாதிரியே கொண்டு போனால் உங்களுக்கும் போர் அடிச்சிடும் இல்லையா? அதுவும் இல்லாமல் இந்த மாதத்துக்கு நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதம் நம்ம இந்த வருஷத்தோட வாக்குத்தத்தத்தையே நிறைய வாட்டி தியானிச்சிட்டோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு டாபிக், புதுசாக கர்த்தர் ஆக்சுவலாக நான் இந்த வாரம் மெசேஜ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது வேற ஒரு மெசேஜ் எடுத்துட்டு இருந்தேன். கர்த்தர் பார்த்தாரு, நிறுத்து நடுவில், நான் உனக்கு வேற ஒரு மெசேஜ் தரேன் அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு புதன்கிழமை இருக்கும். அப்போதுலேருந்து தான் கர்த்தர் புதுசாக இந்த மெசேஜை எடுக்கும்படி ஆவியானவர் என்ன வழி நடத்தினாரு. இன்னைக்கு அப்படி என்ன பார்க்க போகிறோம், இன்னைக்கு ஆராதிச்சோம் இல்லையா? ஒரு 3 துதி பாடல்கள் பாடி அதுக்கப்புறமா ஆராதனை பாடல்கள் பாடி ஆராதிச்சோம். நீங்கள் எல்லாருமே நிறையா சர்ச்சஸ் போயிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அங்கே ஆராதனைலாம் எப்படி இருக்கும்? ஏன் எப்போ சிஸ்டர் ஒரு வாட்டியும் சொல்ல வேண்டியதாக இருக்குது, இது மாதிரி நல்லா கைகளை தட்டி பாடுங்க, உற்சாகமாக பாடுங்க. அந்த உற்சாகம் வரணும்னா நம்மளுக்கு என்ன தேவை? அபிஷேகம். ஸோ இன்னைக்கு அபிஷேகத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு மெசேஜில் பார்க்க போகிறோம். அபிஷேகம் இல்லாமல் நம்ம சர்ச்சுக்கு வந்தோம்னா அது சர்ச்சாக இருக்காது. அபிஷேகம் இல்லாமல் ஒரு சர்ச் கூடுகை பண்ணுறோம்னா அது சர்ச் இல்லாமல் என்னவா இருக்கும்? ஒரு கிளப்பாக இருக்கும் இல்லையா? அபிஷேகம் இல்லாமல் ஒரு ஆராதனையில் நம்ம பங்கெடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஆராதனை ஆராதனையாக இருக்காது. அபிஷேகம் இல்லாத ஆராதனை அது ஒரு ஜஸ்ட் ஒரு மியூசிக்கல் கான்செர்ட்னா என்ன, இசை நிகழ்ச்சி இல்லையா? அதே மாதிரி அபிஷேகம் இல்லாத பிரசங்கமும் என்னவா இருக்கும்? ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாக இருக்கும், ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு 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 மேடை பேச்சாக தான் இருக்கும். அதே மாதிரி அபிஷேகம் இல்லாமல் நம்ம பண்ணுற ஜபங்களும் என்னவா இருக்கும்? நம்மளோட ஒரு விஷ்லிஸ்டாக தான் இருக்கும். நம்மளுடைய ஆசைகளை கருத்தரத்தில் கேட்கக்கூடிய ஒரு விஷ்லிஸ்டாக தான் இருக்கும். அபிஷேகம் இல்லாமல் நம்ம பண்ணுற ஜபமும், அதே போல் அபிஷேகம் இல்லாமல் நம்ம பண்ணுற உபவாசமும், நம்ம பண்ணுற ஃபாஸ்டிங்கும் எப்படி இருக்கும்? ஒரு உண்ணாவிரதம், ஜஸ்ட் ஒரு உண்ணாவிரதம், அந்த ஹங்கர் ஸ்ட்ரைக்குன்னு இல்லையா, உண்ணாவிரத போராட்டம், அது மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்கும், நம்ம சர்ச்சுக்கு வரக்கூடிய கூடுகையா இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய ஆராதனையா இருக்கட்டும், நம்ம கேட்கக்கூடிய மெசேஜா இருக்கட்டும், நமக்கு செய்யக்கூடிய ஜெபமா இருக்கட்டும், நம்ம எடுக்கக்கூடிய உபவாசமா இருக்கட்டும், எல்லாமே நம்ம அதனுடைய அர்த்தத்தை, அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா என்ன வேணும்? அபிஷேகம் கண்டிப்பா வேணும். ஆகையால இன்றைக்கு மெசேஜ் எடுக்கும் போது ஆவியானவர் என்ன பண்ணாரு? அபிஷேகத்தை குறித்து, அபிஷேகம்னா என்ன? ஆவியானவர் நமக்கு வரதுதான். ஸோ அவரை குறித்து பேசும்படியே அவர் ஏவினார். அபிஷேகத்தை குறித்து பேசும்படியே ஏவப்பட்டதுனால என்ன பண்ண, நடுவில் மெசேஜ் அப்படியே எடுத்த மெசேஜ் அப்படியே வச்சுட்டு அபிஷேகத்தை குறித்து அவர் வழி நடத்தல. அவர் சொன்னபடி கேட்கணும் இல்லையா? சொன்னபடி கேட்கணும்னா அவர் பேச மாட்டாதீங்க, நான் தான் பேச வேண்டியதாக இருக்கும். நான் ப்ரிப்பேர் பண்ணதை நான் பேச வேண்டியதாக இருக்கும். எப்பவுமே ஆவியானவர் நீங்க நான் நின்று பேசுறேன்னா நீங்க என்ன பேச போறீங்கன்னு நினைக்கிறீங்களோ, ஆவியானவரை நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க பேசுங்க அப்படின்னு தான் நான் ஜெபிப்பேன். ஸோ அப்ப என்ன ஆச்சு? அவர் அபிஷேகத்தை குறித்து பேசும்படி வழி நடத்தினாரு. இப்போ அபிஷேகம் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல நான் இன்னைக்கு கொஸ்டின் கேட்க மாட்டேன்னு இல்லையா? அது எப்பவுமே கேட்குற கொஸ்டின் தான் கேட்க மாட்டேன்னு தவிர கொஸ்டினே கேட்க மாட்டேன்னு சொல்லல. நான் நின்னாலே கண்டிப்பா கொஸ்டின் கேட்பேன். அபிஷேகம் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? அபிஷேகம் அப்படின்னா என்ன? நீங்க பரிமளா சிஸ்டர் இருக்கானோ சொல்லுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறது. பாத்தீங்களா? இப்படிதான் நம்ம தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். ஆசீர்வாதம்ன்றது வேறு, அதுதான் இன்னைக்கு மெசேஜ். நல்ல வேலை முன்னாடி ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டீங்க. ஆசீர்வாதம் அப்படின்றது வேறு, அபிஷேகம் அப்படின்றது வேறு. ஓகேவா? பழைய ஏற்பாட்டுல எப்படி, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எப்படி அபிஷேகப்படுத்தப்பட்டாங்க
புதிய ஏற்பாட்டுல எப்படி அபிஷேகம் வந்து எப்படி மாறுச்சு, பழைய ஏற்பாட்டுல அபிஷேகம் எப்படி இருந்துச்சு, அது புதிய ஏற்பாட்டுல எப்படி மாறுச்சு. முதல்ல அபிஷேகம்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். அப்புறம் அது பழைய ஏற்பாட்டுல எப்படி இருந்துச்சு, புதிய ஏற்பாட்டுல எப்படி மாறுச்சு. அது அபிஷேகம் நம்ம பெறுறதுனால நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும், இது எல்லாமே 3 டிஃப்ரெண்ட் டாபிக். நம்ம ரொம்ப குறுகிய நேரத்தில், 3/4 மணி நேரத்தில், இப்போ மணி கரெக்டாக 12:05, நம்ம வந்து 45 மினிட்ஸில் முடிக்கணும், 12:50 முடிச்சிடணும். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் ஒருத்தரை பற்றி பார்த்துருவோம். ஆரோன் பற்றி பார்க்கலாம். ஆரோன் வந்து அவருக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் தான் முதல்ல கர்த்தர் வந்து மோசேயை வச்சு அவரை வந்து அபிஷேகம் பண்ணார். அவர் அபிஷேகம், இந்த அபிஷேகத்திலேயே வந்து நிறைய விதமான அபிஷேகம் இருக்கு. முதல்ல வந்து ஆசாரிய அபிஷேகம். ஆரோனுக்கு கொடுக்கப்பட்டது வந்து ஆசாரிய அபிஷேகம். படிக்கலாம். லேவியர் ராகமம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அபிஷேக தைலத்திலே கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான். அபிஷேக தைலத்தில கொஞ்சம் வார்த்து அவனை அபிஷேகம் பண்ணும்படி அவனை அபிஷேகம் பண்ணினான். பரிசுத்தம். சோ அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல என்ன பண்ணாங்க, அபிஷேகம் பண்றதுக்குன்னு கர்த்தர் வந்து ஒரு தைலத்தை ரெடி பண்ண சொல்லி அந்த தைலத்தை அவருடைய தலையில, ஆரோனுடைய தலையில ஊற்றி அவனை வந்து அபிஷேகம் பண்றாங்க. அபிஷேகம் பண்றது எதுக்கு, அது தொடர்ந்து படிச்சா, அது படிக்கணும்னா நம்ம முன்னாடி போகணும். விடுதலை இது யாத்ராகமம் 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. தொடர்ந்து படிங்க. பின்பு அவன் குமாரரை சேரப்பண்ணி ஆசாரிய ஊழியம் அவர்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்கும்படி அவர்களுக்கும் அங்கிகளை உடுத்துவாயாக. ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் இடைக்கச்சைகளை வெட்டி அவன் குமாரருக்கு குல்லாக்களையும் தரித்து இப்படியே ஆரோனையும் அவன் குமாரரையும் பிரதிஷ்டை பண்ணுவாயாக. சோ எதுக்காக பிரதிஷ்டை பண்றாங்க இங்க வந்து, ஆரோனை வந்து ஆசாரிய ஊழியத்துக்கு, அவனை வந்து ஆசாரியனா பிரதிஷ்டை பண்றதுக்காக அந்த எண்ணெயினால அபிஷேகம் பண்றாங்க. அப்படி அபிஷேகம் பண்ணும்போது என்ன ஆகுது, அபிஷேகம் பண்றது எதற்காக அப்படின்னா பிரித்தெடுக்கிறதுக்காக. இப்போ நம்ம அன்றாட நம்ம இந்த உலக பிரகாரமான காரியங்களை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் இல்லையா, அந்த உலக பிரகாரமான காரியங்கள்ல இருந்து ஒரு ஆசாரிய ஊழியத்துக்கு ஆசாரிய அபிஷேகம் அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னா வந்து உலக பிரகாரத்துல இருந்து அவனை வந்து பிரித்தெடுக்கணும். ஸோ அந்த எண்ணெய் ஊற்றுறது வந்து என்ன அடையாளம் அப்படின்னா வந்து நீ வந்து பரிசுத்தமானவன், நீ வந்து எனக்கு உரியவன் அப்படின்ட்டு அந்த அந்த லேவியர் ராகமம் 8ஆம் அதிகாரம் நீங்க படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆரோனை வந்து அந்த உலக பிரகாரமான காரியங்கள் வந்து பிரித்தெடுத்து கர்த்தர் அவனை வந்து தமக்கென்று பரிசுத்தமா தெரிந்து கொள்றாரு. 12 தான். லேவியர் 8:12. அபிஷேக தைலத்திலே கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனை அபிஷேகம் பண்ணினான். சோ அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்றாரு. அப்ப அபிஷேகம் பண்றது வந்து பரிசுத்தப்படுத்துறதுக்காக. அது வந்து ஒரு முதல் இதுவா பாக்குறோம், ஒரு முதல் காரியமா எதுக்காக அபிஷேகம் பண்றாங்க அப்படின்னும் போது அது வந்து ஒரு முதல் காரணமா பாக்குறோம். அப்படி அபிஷேகம் பண்றதுனால ஆரோன் வந்து அவனுடைய அன்றாட அதாவது உலக பிரகாரமான காரியங்கள்ல இருந்து அவனை பிரித்தெடுத்து அவனை வந்து கர்த்தருக்கும் தேவனுக்கும் அந்த இஸ்ரேல் மக்களுக்கும் நடுவில் ஒரு மீடியேட்டரா அவனை மாத்துச்சு. மோசே எப்படி இருந்தாரோ அதே போல மோசே வந்து அவர் வந்து நான் பேசுறதுக்கு முடியாது, நான் மந்தனாவை என்னால பேச முடியாது அப்படின்லாம் சொல்லும் போது ஆரோன் வந்து பேச அந்த ராஜாவின் இடத்துல போய் வந்து
பேசுறதுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் அதை பேசுறதுக்கும் அவர் வந்து ஒரு மீடியேட்டர் மாதிரி அவரை மாத்துறாங்க. ஸோ அதற்காக வந்து அவரை வந்து அபிஷேகம் பண்றாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு மீடியேட்டர் ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஒர்க்கு தானே. இப்போ வந்து மோசே கிட்ட கடவுள் பேசுறாரு, அதை வந்து என்ன வந்து ராஜா கிட்ட என்ன சொல்லணுமோ அதை போய் சொல்லணும். அதே மாதிரி அவ்வளோ பெரிய இஸ்ரேல் ஜனக்கூட்டம் அவங்க கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஒர்க்கோ இல்லை மீடியேட்டர் ஒர்க் மாதிரி தானே. அதுக்கு எதுக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அவரை வந்து ஆரோனை வந்து அந்த அபிஷேகம் பண்ணும்போது அந்த பரிசுத்தாவியானவர் இப்போ பழைய ஏற்பாட்டில் எல்லாருமே அபிஷேகம் பண்ணப்படலை. பழைய ஏற்பாட்டில் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரம் ஒரு புத்தகமும் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட தேவ ஜனங்கள், அதாவது பரிசுத்தவான்களை மாத்திரம்தான் தேவன் வந்து அபிஷேகம் பண்ணியிருப்பார். அதில் முதல்ல ஆரோன். ஸோ அப்போ ஆரோன் வந்து அவங்கக்கிட்ட வந்து தைரியமாக பேசணும் அப்படின்னா, இப்போ மோசேயுமே வந்து தேவன் நினைச்சிருந்தா மோசேக்குமே அந்த வந்து அந்த தைரியத்தை அந்த அபிஷேகம் வந்து பண்ணி மோசேவை வந்து அந்த அவனுடைய அந்த பயத்தின் ஆவியை எடுத்து மோசே மூலியமா வந்து பேசியிருக்கலாம். ஆனா என்ன நடக்குது, அவன் வந்து திரும்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் வந்து ரொம்ப வந்து நம்ம வேண்டாம் அப்படின்னு சொன்னா அவர் கொடுக்கும்போது நம்ம ஏத்துக்கணும். ஆனா அவரை அதை ஏத்துக்காம நம்ம திரும்பி வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது சரி போ, அப்ப நான் அவனோட அந்த அபிஷேகத்தை வேற ஒருத்தர் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாரு, ஆரோனுக்கு கொடுத்துறாரு. ஸோ அப்போ ஆரோன் தான் வந்து அந்த அபிஷேகத்தை முதல்ல பெற்று அந்த அவ்வளோ பெரிய ஜனக்கூட்டத்தின் நடுவில் தைரியமா எந்த ஒரு பயமும் இல்லாம தைரியமா ராஜாவின் இடத்துல போய் பேசும்போதும் சரி, இல்லை இஸ்ரவேல் மக்கள் இடத்துல பேசும்போதும் சரி, ஆவியானவர் அவர் மேல இருந்த அந்த ஒரு தைரியத்தினால, ஆவியானவர் கொடுத்த அந்த தைரியத்தினால அவர் வந்து போய் பேசுறாரு. ஸோ அபிஷேகம் பண்ணப்படுறது எதனால, முதல் காரியம் எதனால அப்படின்னு பார்த்தா, ஆவியானவர் நமக்குள்ள வந்து ஊற்றப்படணும். நமக்குள்ள இந்த உலக பிரகாரமான காரியங்கள்ல இருந்து நம்ம வந்து பிரித்தெடுக்கப்படணும். அப்பதான் ஆவியானவர் கொடுக்கக்கூடிய கனிகள் இல்ல வரங்கள் ரெண்டு இருக்கு. வரங்கள் வேற, கனிகள் வேற. அதை குறித்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ ஆவியானவர் கொடுக்கக்கூடிய அந்த வரங்கள் கனிகள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்ல எல்லாருமே இல்லை, நம்ம மறுபடியும் சொல்றோம் எல்லாருமே இல்லை, ஒரு சிலர் மட்டும்தான் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. அதுல வந்து நம்ம முதல்ல ஆரோனை பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம தாவீதை பத்தி பார்க்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். ஓகே, இப்போ தாவீது எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார் தாவீது? ராஜாவாகிறதுக்கு. ஓகேவா? சோ ஏற்கனவே இப்போ இஸ்ரவேல் மக்கள்லாம் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் வந்து தேவன் வந்து என்ன பண்ணியிருந்தாரு, சாமுவேல் மூலியமா சவுல் அப்படின்ற ஒருத்தரை வந்து அபிஷேகம் பண்ணி ராஜாவை வச்சிருந்தாரு. அவரை குறித்து நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம ஆரோன்ல வந்து ஸ்ட்ரெயிட்டா தாவீதுக்கு வந்துட்டோம்ல. நான் ஒரு காரணத்துக்காக தான் நான் ஸ்ட்ரெயிட்டா தாவீதுக்கு வந்தேன். தாவீதை பத்தி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சவுலுக்கு போகலாம். ஸோ தாவீது என்ன பண்றாரு, தேவன் என்ன பண்றாரு, தாவீதை வந்து சின்ன வயசுலயே அவனுக்கு வந்து ஒரு 16-17 வயசு தான் இருக்கும். இவர் ஈசா வந்து சாமுவேல் வந்து ஈசா கிட்ட வந்து கேட்கும் போது அவருடைய மகன்கள் எல்லாரையும் வந்து ஒருத்தர் தான் கூட்டிட்டு வராரு. அவரும் வந்து பார்த்துட்டு தேவன் கிட்ட கேட்டுட்டு, இல்ல இவர் இல்ல வேற யாரோ மகன் உங்களுக்கு இருக்காங்களா, இவங்களை தவிர்த்து வேற யாரா மகன் இருக்காங்களா அப்படின்னு கேட்கும் போது என்ன பண்றாரு, சரி ஒருத்தன் ஆடு பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்புறாரு. அவனை நீங்க கூட்டிட்டு வர வரைக்கும் நான் வந்து உங்க வீட்டுல நான் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வர வரைக்கும் வெயிட் பண்றாரு. அப்போ அவன் வரான், ஒரு சின்ன வயசு தான், 16-17 வயசு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஜான் வயசோ இல்லை பவுன் வயசோ தான் இருக்கும். அவன் வந்தப்போ என்ன பண்றாரு, சாமுவேல் வந்து இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இதுதான் அந்த அதிகாரத்துல அந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். 16-13ல அதை திரும்பி வாசிக்கலாம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதல் கொண்டு
கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டார். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணாரு, தாவீது மேல வந்து தங்கி இருந்தார். ஆனா இதே சவுலுடைய வாழ்க்கையில சவுலுடைய காரியத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போமா? இப்போ சவுலுக்கு போகலாம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமா சவுல் எப்படி அபிஷேகம் பண்ணப்படுறாரு அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். அப்பொழுது சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? சரியா? அது எப்படி எப்படி அபிஷேகம் பண்ணிருக்காருன்னு பாருங்க. இன்னொரு வசனம் இருக்கு. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 14ல இருந்து 17. அவர்கள் பட்டணத்திற்கு போய் பட்டணத்தின் நடுவிலே சேர்ந்த போது, இதோ சாமுவேல் மேடையின் மேலே ஏறி போகிறதற்காக அவர்களுக்கு எதிரே புறப்பட்டு வந்தான். சவுல் வர ஒரு நாளைக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார். சரி, போதும். சோ தேவன் வந்து முன்னாடியே சாமுவேல் கிட்ட சவுல் வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடியே அவர்கிட்ட வந்து சொல்லிடுறாரு, நான் உன்கிட்ட ஒரு மனுஷனை கொண்டு வருவேன், அவரை தான் வந்து நீ வந்து இந்த இஸ்ரேல் மக்களுக்கு ராஜாவா அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே நம்ம வந்து 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிச்சோம் எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டாருன்னு. நான் தலையில எண்ணெய் வார்க்கப்பட்டு அவர் முத்தம் செய்து கர்த்தருனை தெரிந்து கொண்டார். அப்புறம் அந்த வசனத்துல நம்ம என்ன பார்த்தோம், கர்த்தர் வந்து அவருடைய ஆவியானவர் வந்து அவர் மேல வந்து ஊற்றப்படுறாரு. அபிஷேகம் பண்றது அந்த பழைய ஏற்பாட்டுல எல்லாமே நம்ம அபிஷேகம் பண்றது பார்த்தோம்னா ஆவியானவர் ஊற்றப்பட்டது வந்து அவருடைய தலையில எண்ணெய் ஊற்றுறது மூலியமா தான் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டது. ஆவியானவரும் இறங்கி வந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது சவுல் வந்து அதை வந்து அந்த அவனுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை அவன் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அவன் வந்து காத்துக்கொள்ளல. அவன் என்ன பண்ணான், அவன் ராஜாவா மாத்திரம் அபிஷேகம் பண்ணப்படல, அவன் வந்து ஒரு தீர்க்கதரிசியாவும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கான். அது நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? வாசிக்கலாம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6ல இருந்து 11. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையில இறங்குவார். இது மறுபடியும் சவுலுக்கு தான் சொல்லப்படுது. அப்போ சவுலுக்கு மறுபடியும் இன்னொரு வாட்டி தீர்க்க தரிசனுடைய ஆவி வந்து ஊற்றப்படுது. அப்ப பார்த்துக்கோங்க சவுலுக்கு எப்படிப்பட்ட அபிஷேகம், ராஜாவா அபிஷேகம் பண்ணப்படுறாரு. அப்புறம் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய அபிஷேகம். அவர் அந்த 11 வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் அந்த 11ஆம் வசனம் நீங்க படிக்கும்போது தெரியும் அவர் வந்து ஒரு தீர்க்க தரிசனமும் சொல்லியிருப்பாரு. அப்போ வந்து இவர் சவுல் தானே, ராஜா தானே, இவரும் வந்து தீர்க்க தரிசிக்கல ஒருத்தரா அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் எல்லாம் வந்து வியக்கிறத நீங்க அந்த 11ஆம் வசனம் வரைக்கும் அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லோரும் அவன் தீர்க்கதரிசிகளோடு இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை கண்டபோது, கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன, சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று அந்த ஜனங்கள் ஒருவரோட ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அப்ப பாருங்க, சவுல் வந்து ராஜாவா மாத்திரம் இல்ல, தீர்க்கதரிசியாவும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு கட்டளை வருது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம்ல இருந்து 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம படிக்க வேண்டாம், நம்மளுக்கு நேரம் இல்ல. 2ஆம் வசனத்துல இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 15ஆம் அதிகாரத்துல அவருக்கு வந்து ஒரு கட்டளை வருது. என்னன்னு, இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கியர் அவர்களுக்கு வழிமறித்த செய்கை மனதிலே வைத்திருந்தார். அமலேக்கியர் கிட்ட போய் வந்து போரிடணும். அப்ப வந்து எல்லாரையும் வந்து சங்கரித்து போடணும், யாரையும் வந்து விட்டு வைக்க கூடாது, எல்லாரையும் சங்கரித்து போடணும். யார் முதற்கொண்டு ஆடு மாடுகளை முதற்கொண்டு சங்கரித்து போடணும். ஆனா சவுல் என்ன பண்ணிடுறான், நல்ல கொழுத்த ஆடு மாடுகள், முதல் தரமான 2ஆம் தரமான ஆடு மாடுகள் என்ன பண்ணிட்டான், அவன் அதை சங்கரித்து போட மனம் இல்லாமல், அதை நீங்க அந்த வசனம் அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த 2ல இருந்து 11 வரைக்கும் சாரி அந்த 15ஆம் அதிகாரம் நீங்க ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும்.
அதை சங்கரித்து போட மனசு இல்லாம என்ன பண்ணிக்கிட்டான், அதை அவன் வச்சுப்பான். இதை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் தரமான இரண்டாம் தரமான சவுலும் ஜனங்களும் ஆகாதையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார்கள். அப்போ அப்போ கர்த்தர் என்ன சொன்னாரு, எல்லாத்தையுமே சங்கரிச்சணும், எல்லாத்தையுமே கொண்டு போட்டுறணும் அப்படின்னு சொன்னதை அவன் கீழ்ப்படியாம என்ன பண்ணிக்கிட்டான், முதல் தரமான இரண்டாம் தரமான ஆடு மாடுகளை அவன் அவங்களுடைய மக்களுக்காக அவனுக்காகவும் அவங்களுடைய மக்களுக்காகவும் வச்சுக்கிட்டான். அது சவுலுக்கு தெரிய வருது, சாமுவேலுக்கு தெரிய வருது. அப்போ சாமுவேல் அவங்க கிட்ட கேட்கிறாரு, நீ சொன்னதை செஞ்சியா அப்படின்னு. அப்போ ஆமா நான் எல்லாம் சொன்னதை செஞ்சேன் அப்படின்னா, என் காதுல இந்த ஆடு மாடுகளோட சத்தம் கேட்குது, இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கையும் களவா மாட்டிக்கிட்டாரு. அப்போ சொல்றாரு, இல்ல சொல்லி சமாளிக்கிறாரு, இல்ல நான் அதை நான் தேவனுக்காக பலியிடுறதுக்காக தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லும் போது சாமுவேல் என்ன சொல்றாருன்னு பாருங்க, 21ஆம் வசனம். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்கு கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் பிரியமா இருக்குமோ? அப்போ கர்த்தருடைய சத்தத்துக்கு அவனுக்கு அந்த கமாண்டுக்கு அவன் கீழ்ப்படியல. கர்த்தருடைய சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படியாததுனால என்ன ஆச்சு, அவனுக்கு கிடைச்ச அந்த 2 அபிஷேகத்தையும் இழந்தான். அவன் ராஜாவா கிடைக்கப்பட்ட அபிஷேகமும் சரி, அவனுக்கு தீர்க்கதரிசியா கிடைக்கப்பட்ட அபிஷேகம், 2 அபிஷேகத்தையும் இழந்தான். அந்த கர்த்தருக்கு கீழ்ப்படியாம அந்த ஒரு சின்ன ஒரு தப்பு செஞ்சதுனால அதை அவனுக்காக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டதுனால என்ன ஆச்சு, அதை இழந்து யாரு ராஜாவா அபிஷேகம் பண்ணப்படுறது, தாவீது. சரியா? அதுல அந்த 15ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனமும் 24ஆம் வசனமும் படிக்கலாம். இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். சோ கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாங்கானதை அவன் செய்தான், பொல்லாப்பானதை செஞ்சான். அப்புறம் 24. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். சோ கர்த்தர் சொன்ன சொல்லை கேட்காம ஜனங்களுக்கு பயந்து அவங்க சொன்ன சொல்லை கேட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் பாவம் செஞ்சதா, கர்த்தருக்கு தேவனுக்கு எதிராக பாவம் செஞ்சதா அவன் ஒத்துக்கொள்றான். சோ இந்த ஒரு கீழ்ப்படியாமை தான் என்ன ஆச்சு, அவனுடைய அந்த அபிஷேகத்தை இழக்க வச்சது. இப்போ தேவன் இந்த அபிஷேகம் ஒருத்தருக்கு அபிஷேகம் கொடுக்குறாரு அப்படின்னா அது ஒரு கிஃப்ட் தான் இல்லையா? இப்போ யாருன்னா ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற கிஃப்டை அவங்க திரும்பி எடுத்துப்பாங்களா, திரும்பி வாங்கிப்பாங்களா? நான் கொடுத்த கிஃப்டை திரும்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மனுஷராகிய நம்மளே நம்ம ஒருத்தருக்கு கொடுக்குற கிஃப்டை அதை திரும்பி வாங்க மாட்டோம் அப்படின்னா தேவனும் ஒருத்தவங்களுக்கு கொடுத்த அந்த கிஃப்ட் ஆகிய அந்த அபிஷேகத்தை திரும்பி எடுக்க மாட்டாரு. அது என்ன ஆயிடும், நம்ம தான் எழுந்துடுறோம். நம்மளுடைய செயல்னால, நம்மளுடைய கீழ்ப்படியாமைனாலையும் நம்ம எந்த விதமா நம்ம கர்த்தருக்கு எதிராக நடக்கிறோமோ, கீழ்ப்படியாமையோ இல்லை வேற எதனா அந்த அவருக்கு விரோதமான எதனா பாவங்கள் நம்ம செய்யறதுனாலையும் என்ன பண்றோம், நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை நம்ம இழந்துறோம். ஃப்ரைடே ஒரு இன்சிடென்ட் ஆச்சு. சிஸ்டர் எனக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக 2 கிஃப்ட் நவம்பர் மந்த்ல ஒரு கிஃப்ட் தொலைச்சிட்டேன். ஓகேவா? ஒரு டூருக்காக எங்கேயோ போயிருந்தப்போ அங்கே பஸ்ஸில் அந்த கிஃப்டை மிஸ் பண்ணிட்டேன். அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரைடே அதே மாதிரி கிஃப்டை மிஸ் பண்ணிட்டேன். அதை வீட்டில் இருக்க தேடி பாருன்னு காணோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, அப்போ நான் கொடுக்குற கிஃப்டெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? அப்போ எனக்கு டக்குன்னு எனக்கு ஆவியானவர் எனக்கு டக்குன்னு இது சொன்னார்,
இந்த 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 கொஸ்டினை கேட்கும்படி உங்களுக்கு ஆவியானவர் வந்து சொன்னாரு. கர்த்தர் கொடுக்கக்கூடிய கிஃப்டை வந்து என்ன பண்ண மாட்டாரு, கர்த்தர் வந்து திருப்பி எடுக்க மாட்டாரு. அவர் கொடுத்தா கொடுத்ததுதான், அவர் அபிஷேகம் பண்ணதுதான். ஆனா யார் தான் இழந்துடுறோம்? அந்த கிஃப்டை யார் இழந்தா? சிஸ்டர் ராஜலின் எடுக்கல, யார் இழந்தா? நான் தான் இழந்துட்டேன் இல்லையா? அதே மாதிரி தேவன் கொடுக்கக்கூடிய அந்த அபிஷேகத்தை நம்ம தான் இழந்துடுறோம். நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுகள்னால, பாவங்கள்னால என்ன பண்ணிடுறோம்? நம்ம தான் அந்த அந்த அபிஷேகமா இல்லை என்ன கிஃப்ட் கொடுக்குறாரோ அதை வந்து நம்ம இழந்துடுறோம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இப்போ மனுஷங்க கொடுத்த கிஃப்டே வந்து நம்ம வந்து ரொம்ப பத்திரமா வச்சுப்போம் இல்லையா? ஐயோ இது அவங்க கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது தேவன் கொடுக்கக்கூடிய, கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்டை வந்து நம்ம எவ்வளோ பாதுகாப்பா எவ்வளோ பத்திரமா வச்சுக்கணும் இல்லையா? நெக்ஸ்ட் இன்னொரு தேவ மனுஷனை பத்தி பார்க்கலாம். சிம்சோன், நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதே போல கர்த்தர் கொடுத்த, நீ கர்ப்பத்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனா இருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். இப்போ சிம்சோன் வந்து இப்போ மற்ற 3 பேரும் நம்ம பார்த்தோம் இல்லையா? அவங்க 3 பேரும் வந்து அபிஷேக தைலத்தினால அந்த எண்ணெயை அவங்க தலைமையில ஊற்றி அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. ஆனா சிம்சோனை வந்து அப்படி நீங்க அந்த நியாயாதிபதிகள் எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிம்சோனை வந்து அப்படி அபிஷேகம் பண்ணியிருக்க மாட்டாங்க. தலையில எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணியிருக்க மாட்டாங்க. சிம்சோன் வந்து எப்படி அபிஷேகம் பண்ணப்படுறாரு? அவர் வந்து அவருடைய கர்ப்பத்தில் இருக்கும்போதே வந்து தேவன் வந்து அவரை வந்து அபிஷேகம் பண்ணி இவர்கிட்ட சொல்வாரு, மனாசே கிட்ட சொல்வாரு, அவளுடைய மனைவி வந்து திராட்சை ரசமோ மதுவோ அருந்தக்கூடாது, பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் பிள்ளையோட தலையில சவர கத்தி படக்கூடாது, நசரேய விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி அவர் கர்ப்பத்துல இருக்கும் போதே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் வந்து யாரு? சிம்சோன். ஆனா சிம்சோனுக்கு என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிம்சோனும் என்ன பண்ணா? அவருக்கு கிடைச்ச அந்த கிஃப்ட், அந்த அபிஷேகத்தை வந்து இழந்தான். இப்ப படிக்கலாம் நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழிச்சு போட்டான். இது வந்து முன்னாடி வசனம் படிச்சா தெரியும். நான் இந்த வசனம் மட்டும் தான் எடுத்திருக்கேன். எதனால இந்த வசனம் எடுத்தேன் அப்படின்னா, அவருடைய கர்த்தருடைய ஆவி அவன் மேல இறங்குறாரு அப்படின்ற அந்த வசனம் அதுல போட்டிருக்கலையா, அதுக்காக எடுத்தேன். ஒரு சிங்கம் ஒண்ணு வரும், பாலசிங்கம். அந்த பாலசிங்கம்னா என்னது? சின்ன குட்டி சிங்கம் இல்ல, பாலசிங்கம் தான் வந்து நல்ல திடகாத்திரமா இருக்கக்கூடிய, நல்ல ஆக்ரோஷமா இருக்கக்கூடிய சிங்கம். அந்த சிங்கத்தை வந்து என்ன பண்ணுவான்? கையில அவங்க கிட்ட கத்தியோ ஈட்டியோ எதுவுமே இருக்காது. அவன் கையாலேயே என்ன பண்ணுவான்? கிழிச்சு போடுவான். அப்படி வந்து எதனால முடிஞ்சிச்சு? அந்த 6ஆம் வசனம் மறுபடியும் படிக்கலாம். எதனால முடிஞ்சிச்சு? கர்த்தருடைய ஆவி அவன் மேல பலமா இறங்கினதுனால அவனால என்ன பண்ண முடிஞ்சிச்சு? அவனுக்கு வந்து இவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தது? நல்ல ஒரு வல்லமை, ஒரு பவர். அவனை கர்த்தர் வந்து சிம்சோனுக்கு கொடுத்திருந்தது வந்து, சிம்சோனையும் ஒரு நியாயாதிபதியா தான் வச்சிருந்தாரு, ஒரு ஜட்ஜா தான் வச்சிருந்தாரு. பிளஸ் அவனுக்கு வந்து ஒரு பவர். இப்போ சவுலுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? சவுலுக்கு வந்து ராஜாவாகவும் தீர்க்கதரிசியாகவும் 2 அபிஷேகம். அதே போல சிம்சோனுக்கு வந்து நியாயாதிபதியாகவும் நல்ல ஒரு பவர், அவனை முறியடிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற இருக்கக்கூடிய அந்த ஒரு வல்லமையை அவனுக்கு வந்து கொடுத்திருந்தாரு. அப்படி இருக்கும்போது அவனு என்ன பண்ணான் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். நியாயாதிபதிகள் 16:20 படி வாசிக்கலாம். அவன் வந்து எப்படி அந்த பாவத்துல விழுந்து தெலீலா கிட்ட, அப்பொழுது அவன் சிம்சோனே, பெலிஸ்தர் உன்னை வந்து விட்டார்கள் என்றான். அவன் நித்திரை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். சோ கர்த்தர் அவனை விட்டு விலகிட்டார். அவன் அந்த பாவத்துல விழுந்து, தெலீலாவோட அந்த பாவத்துல விழுந்து அவன் பாவம் செய்ததுனால, இப்போ நான் இப்பதான் நம்ம தியானிச்சோம் இல்லையா? இப்பதான் நம்ம பேசணும். கர்த்தர் வந்து அவனுக்கு கொடுத்த அபிஷேகத்தை வந்து எடுத்துட மாட்டார். கர்த்தர் வந்து
அந்த இடத்துல இருந்து அவனை விட்டு விலகிட்டாரு. ஏன்னா பாவத்தை பாராத சுத்த கண்ணர் இல்லையா அவரு. நம்ம வாசிக்கலாம் ஆபக்கூக் தீமை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டு இருக்க மாட்டீரே, பின்னை துரோகிகளை நீ நோக்கி கொண்டு இருக்கிறது என்ன? கர்த்தர் வந்து தீமையை பாராத சுத்த கண்ணர், பாவத்தை பாராத சுத்த கண்ணர். ஆபக்கூக் 1:13 நான் இந்த நோட்ல எழுதி வச்சிருந்தேன், அதான் இதுல காப்பி பண்ண விட்டுருக்கேன். ஸோ கர்த்தர் வந்து பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அவரால் அவன் செய்யற அந்த பாவத்தை, இப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கான், பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல இருக்காரு, கர்த்தர் அவனுக்குள்ள வாசமா இருக்காரு. ஆனா இவன் என்ன பண்றான், அதை வந்து பொருட்படுத்தாம கர்த்தரை வந்து நம்ம மேல அபிஷேகம் இருக்கே, நம்ம மேல பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு அப்படின்றத வந்து உணராம அவன் வந்து என்ன பண்ணிடுறான், பாவத்துல விழுந்து தெலீலாளோட அந்த பாவத்துல விழுந்து. அப்போ பாவத்தை பாராத சுத்தகலர் அங்க இருக்க முடியுமா? அவன் பாவம் செய்யறான், அந்த விபச்சார பாவத்துல இருக்கான். அப்படின்னும் போது கர்த்தர் அவனை விட்டு அந்த பாவம் இருக்கிற இடத்துல அவர் இருக்க மாட்டார். அவர் பாவத்தை பாராத சுத்தகலர். அதனாலதான் வந்து என்ன ஆகும், சிலுவையில இயேசு வந்து இந்த உலகத்தோட பாவத்தெல்லாம் சுமக்கும் போது கூட இயேசு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் இல்லையா, ஏலி ஏலி லாமா சபக்தாமி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அதுக்கு அர்த்தம் இதுதான். அந்த உலகத்தோட பாவத்தை எல்லாம் அவர் மேல வைக்கும் போது அது வரைக்கும் தேவன் அவரோட இருந்தவர், அந்த பாவத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாதனால அவர் என்ன பண்ணிடுவார், இயேசு விட்டு. இதை குறித்து நம்ம அந்த பரிசுத்த வார்த்தையில நம்ம பேசலாம். நம்ம அந்த 7 வார்த்தைகள் எல்லாம் குறித்து பேசுவோம். அப்போ அந்த டைம்ல வந்து அவரை விட்டு, இயேசுவை விட்டு வெளில வந்துடுவார். ஏன்னா இந்த உலகத்தோட பாவம் எல்லாம் அவர் மேல வைக்க போறாங்க அப்படின்னோடனே பாவத்துக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. இயேசு தான் வந்து நம்மளுடைய பாவத்தை எல்லாம் சுமந்தாரு. ஆனா பாவத்துக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த டைம்ல என்ன பண்ணிடுவாரு, விட்டு வெளில வந்துடுவாரு. அதே போல சிம்சோன் பாவம் செய்யும் போது அவனிடத்துல வந்து அவனால இருக்க முடியாது. ஸோ அவரை விட்டு வெளில வந்துடுறாரு. அது அவனுக்கு தெரியாம என்ன பண்றான், அவன் எப்பவும் போல அவன் மொட்டை அடிக்கப்பட்டது அவனுக்கு தெரியல, முடி எடுக்கப்பட்டது அவனுக்கு தெரியல. அவன் வந்து அது தெரியாம அவன் சொல்றான். அந்த 16-20 மறுபடியும் வாசிக்கலாம். அது தெரியாம நான் எழுந்திருச்சு போவேன் அப்படின்னு சொல்றான். கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன். நான் உதறி போட்டு, இத்தனை பேர் இருந்தாலும் நான் அவங்களை உதறி போட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி எழுந்திருச்சு போறான். ஆனா அவனால உதற முடியல. ஏன்? அவனுக்குள்ள இருந்த அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வல்லமை, அந்த பவர், அந்த அனாயிண்டிங் வந்து அவனை விட்டு போயிடுச்சு. அது தெரியாம அவன் வந்து பேசி எந்திரிச்சு போறான். ஆனா எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அவனை கட்டி சங்கிலியில கட்டி வச்சுட்டாங்க. ஸோ அப்படியாக சிம்சோன் வந்து அவனுடைய அபிஷேகத்தை இழந்தான். நெக்ஸ்ட் இது வரைக்கும் இழந்தவங்களை பத்தி பார்த்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட யாரை பத்தி பார்த்தோம், 2 பேர், ஆரோனை பத்தியும் தாவீதை பத்தியும் பார்த்தோம். எப்படி அபிஷேகம் எப்படி பெற்றுக்கொள்றது, அபிஷேகம் பெற்றுக்கொண்டா நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்றது பார்த்தோம். அதை தக்க வச்சுக்கலன்னா, கர்த்தர் நமக்கு கொடுத்த அபிஷேகத்தை நம்ம தக்க வச்சுக்கலன்னா என்ன நடக்கும் அப்படின்றத பத்தியும் பார்த்தோம். இப்போ இன்னொரு தேவ மனிதர், பழைய ஏற்பாட்டில் ஒரே ஒரு தேவ மனிதரை பத்தி பார்த்துட்டு நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு போயிடலாம். எலிஷாவை பத்தி, எலியா இல்ல, எலிஷாவை பத்தி 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9-15. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேளு என்றான். சோ எலியா வந்து எலிசா கிட்ட கேக்குறாரு. அவருக்கு தெரிஞ்சிச்சு தேவன் வந்து அவரை எடுத்துக்கொள்ள போறாரு, இந்த ஆத்மா சரீரத்தோட எடுத்துக்கொள்ள போறாரு அப்படின்னு தெரிஞ்சதுனால எலிசா கிட்ட கேக்குறாரு. அவருடைய சீஷனான எலிஷா கிட்ட கேக்குறாரு, உனக்கு என்ன வேணும் என்கிட்ட இருந்து அப்படின்னு கேளு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப எலிஷா என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். எப்படி பாருங்க. இப்போ சாலமோன் கேட்டார் இல்லையா, சாலமோன் ஞானமா என்ன பண்ணாரு, எனக்கு வந்து ஞானம் இந்த உலகத்துல யாருக்குமே இல்லாத ஞானம் எனக்கு வேணும்னு கேட்டார்ல. அத மாதிரி எலிஷா என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு கீழே அவர் பார்த்து வளர்ந்தவர். ஆனா என்ன பண்ணிட்டாரு, உங்களோட அபிஷேகம் எனக்கு ரெட்டத்தனையா வேணும், உங்களுக்கு இருக்கக்கூடிய அபிஷேகம் எனக்கு ரெட்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஞானமா வந்து கேட்டாரு. தொடர்ந்து வாசிக்கலாம். அதற்கு அவன், அரிதாய் காரியத்தை
காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும். அப்போ எலியா என்ன சொல்றாரு, நீ ஒரு அரிதான காரியம், ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு அபிஷேகத்தை கேட்டிருக்க. அப்போ இது உனக்கு கிடைக்கணும்னா நான் எடுத்துக்கொள்ளப்படுறத நீ உன்னோட கண்கள்னால நீ காண்பாயானால் அப்போ உனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு சோ அப்ப எலிசா பார்த்துட்டாரு. எலியா எடுத்துக்கொள்ளப்படுறத, அந்த சுழல் காற்றை எடுத்துக்கொள்ளப்படுறத எலிசா பார்த்துட்டாரு. அப்ப என்ன, எலியா சொன்ன மாதிரி என்ன ஆயிடுச்சு, எலிசாக்கு அவருடைய அபிஷேகம் எலியாவோட அபிஷேகம் எலிசாக்கு ரெட்டத்தனையா கிடைக்குது. அதற்கு அதை எலிசா கண்டு, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவர் என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து அவர் விட்டு போயிட்டாரு அப்படின்றனால அவன் கேட்டுக்கொண்டு புலம்புறான். ஆனாலும் எலியா சொன்ன மாதிரி என்ன ஆச்சு, எலிசா அவர் எடுத்துக்கொள்ளப்படுறத அவர் கண்களால பார்த்ததுனால எலியாவுக்கு இருந்த அபிஷேகத்தை விட, அவருடைய அந்த தீர்க்க தரிசன அபிஷேகத்தை விட எலிசாக்கு இருந்த அபிஷேகம் ரெட்டத்தனையா கிடைச்சிச்சு. அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இருபக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். ஓகே, போதும். ஸோ நம்ம இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, பழைய ஏற்பாட்டுல அபிஷேகம் அப்படின்றது ஒரு எண்ணெயை தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களுடைய தலையில ஊற்றப்படுவதன் மூலமா அவங்க என்ன பண்ணப்பட்டாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. அந்த யார் தலையில அவங்களுக்கு என்ன ஊற்றப்படுதோ அவங்களுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். ஆனா புதிய ஏற்பாட்டுல அப்படி இல்லை. நம்ம புதிய ஏற்பாட்டை பத்தியும் பார்ப்போம். ஸோ பழைய ஏற்பாட்டுல எல்லாருக்குமே பரிசுத்த ஆவியானவர் கிடைக்கல, எல்லாருக்குமே அபிஷேகம் கிடைக்கல. தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு மாத்திரம் எண்ணெய் ஊற்றப்படுவது மூலியமாக தான் அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டது. அவங்க இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். இப்போ நம்ம புதிய ஏற்பாடுக்கு போகலாம். முதல்ல நம்ம எடுக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா இயேசு தான், வேற யாரும் இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து, அந்த கிறிஸ்து அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அது கிரேக்கத்துல கிறிஸ்தோஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையில இருந்து எடுக்கப்பட்டது. அந்த கிறிஸ்தோஸ் அப்படின்ற அந்த வார்த்தை என்னன்னா தி அனாயிண்டட் ஒன். ஸோ இயேசுவே ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்றது தான் அந்த ஒரு வார்த்தை அந்த வார்த்தை குறிப்பிடுது. அந்த கிறிஸ்தோஸ் அப்படின்ற அந்த கிரேக்க வார்த்தை எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, பழைய ஏற்பாடு எல்லாமே இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. பழைய ஏற்பாடு எல்லாமே எபிரேயத்துல எழுதப்பட்டிருந்தது. எபிரேயத்துல நிறைய புஸ்தகங்கள் எபிரேயத்துல எழுதப்பட்டிருந்தது. ஒரு சில புஸ்தகங்கள் அரமேயிக் இயேசு பேசின மொழியில் எழுதப்பட்டிருந்தது. புதிய ஏற்பாடு கிரேக்கத்துல எழுதப்பட்டிருக்கு. ஸோ கிரேக்கத்துல இயேசு கிறிஸ்து, அந்த கிறிஸ்தோஸ் அப்படின்னு அந்த வார்த்தை போட்டிருக்கு. அது எந்த வார்த்தையில இருந்து, எபிரேயத்துல எந்த வார்த்தையில இருந்து வருது அப்படின்னா மெஸ்ஸியா தான் புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்தோஸ். அந்த கிறிஸ்தோஸ் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு கிரேக்கத்துல அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா தி அனாயிண்டட் ஒன். அது அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா தி அனாயிண்டட் ஒன். ஸோ இயேசுவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அது அவருடைய வாயினாலேயே சொல்லியிருக்காரு. அது தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் தாமே அவருடைய வாயினால அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்றத கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும். இது யார் சொல்றா? இயேசு தான் சொல்றாரு. பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. சோ இயேசுவே அந்த இடத்துல சொல்றாரு, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தருடைய ஆவியின் மேல இருக்கிறாரு, நான் யாருக்காகலாம் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நம்ம இப்ப வாசிக்க கேட்டோம். நமக்கு டைம் கம்மியா இருக்கனால நம்ம ஃபாஸ்டா போவோம். நெக்ஸ்ட் இது அப்போஸ்தலர் பணி 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம்.
நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். சோ இந்த இதுல நம்ம என்ன வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் பணி 10ஆம் அதிகாரம் 38ல நம்ம என்ன வாசிக்கிறோம்? இதுலயும் வந்து இயேசு வந்து பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டார் அப்படின்றத வாசிக்கிறோம். அவர் என்னென்னலாம் அற்புதங்கள் செய்தாரு அப்படின்றத வாசிக்கிறோம். அப்போ அபிஷேகம் பண்ணப்படுறது எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து கர்த்தருடைய பணியை செய்யறதுக்காக, கர்த்தர் நமக்காக வச்சிருக்க திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக. இயேசு எதற்காக வந்தார்? அதுக்காக தான் வந்தார் இல்லையா? தேவன் வந்து இயேசுக்காக என்ன திட்டம் வச்சிருந்தாரோ அதை நிறைவேற்றுறதுக்காக தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவரா இந்த பூமிக்கு வந்து மிரக்கல்ஸ் அற்புதங்களை செய்யக்கூடியவரா சுற்றி திரிந்தார் அப்படின்றத நம்ம இந்த வசனத்துல வாசிக்க கேட்டோம். நெக்ஸ்ட் அப்போஸ்தலர் பணி 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வரைக்கும் வாசிக்க கேட்போம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, இது வந்து நம்ம யாரை குறிச்சு பார்க்கிறோம் அப்படின்னா வந்து அப்போஸ்தலர்களை குறிச்சு. இப்ப நம்ம இயேசு வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ அப்போஸ்தலர்கள் எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க அப்படின்றத அப்போஸ்தலர் பணியில நம்ம படிக்க கேட்போம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அதுதான் இங்க ஹைலைட்டே. அங்க வந்து மரியாள் இருந்தாங்க, பேதுரு இருந்தாரு. பேதுரு தான் வந்து அந்த அப்போஸ்தலர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு லீடர் மாதிரி வழி நடத்தி கொண்டு வந்தார். ஆனா தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் வந்து வெறும் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு மட்டும், ஒரு சில பேருக்கு மட்டும் வராம அந்த மேல் அறையில கூடியிருந்த அத்தனை பேருக்கும், அத்தனை 12 அப்போஸ்தலர்களுக்கும் மரியாளுக்கும் எல்லாருக்குமே அந்த டைம்ல வந்து கர்த்தருடைய ஆவியானவர் வந்து அக்னி நாவை போல இறங்கி வர்றாங்க. இந்த நைட்டு கூட ஜெஸ்ஸி வந்து மண்டே வந்து கேட்டகிசம் எக்ஸாம் அதுக்காக படிச்சுட்டு இருக்கும் போது டங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னு வந்து வந்துச்சு. அப்போ வந்து சிஸ்டர் இவாஞ்சலின் என்கிட்ட வந்து ஒரு டவுட் கேட்டு இருந்தாங்க. அப்போ கூட நாங்கள் இந்த வசனத்தை எடுத்து வாசிட்டு இருந்தோம். அப்போ கூட நான் சிஸ்டர் இவாஞ்சலின் சொல்லல, இதுதான் நாளைக்கு மெசேஜ்னு சொல்லலை. ஸோ பாருங்க, அப்போ அந்த 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 அது வரைக்கும் பயந்து கொண்டு அந்த மேல் வீட்டு அறையில வந்து பூட்டி கொண்டு அவங்களை யாரும் வந்து பிடிச்சிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பயந்து கொண்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்றத வந்து நம்ம பேதுருவோட காரியத்துல இருந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேதுரு வந்து எப்படி இருந்தாரு அப்படின்னு வந்து நம்ம லூக்கா 22:54 62 வரைக்கும் வாசிக்கும் போது அவர் எப்படி பயந்து கொண்டு இருந்தாரு அப்படின்றத நம்ம வாசிக்க வேணாம். இது என்ன காரியம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இயேசுவை வந்து சிலுவையில் அறையதுக்காக பிடிச்சிட்டு போகும்போது பேதுரு என்ன பண்ணாருன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் பயந்து போய், இவர் எனக்கு தெரியவே தெரியாது, இயேசுவா அப்படி யாரும் எனக்கு தெரியாது, நான் அவர் கூட இல்லை அப்படின்னு சொல்லி எத்தனை முறை மறுதளிச்சாரு? 3 முறை மறுதளிச்சாரு. சேவல் கூற வரைக்கும் 3 முறை மறுதளிச்சு பயத்துல அங்கிருந்து தப்பி ஓடினார். அப்படி பயந்து கொண்டு இருந்த பேதுரு அப்புறம் என்ன பண்ணாரு? அதே அப்போஸ்தலர் பணி 2ஆம் அதிகாரத்துல 14 41 வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் 14 அந்த ஸ்டார்டிங் படிப்போம், அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டா 41 போயிடுவோம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, இஸ்ரவேல் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். சோ யார்கிட்ட சொல்றாரு? அங்க இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களுக்கு மத்தியில அவர் நிற்கிறாரு. யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே அப்படின்னு சொல்லிட்டு எருசலேம்ல வாசம் பண்ற அத்தனை ஜனங்கள் மத்தியிலும், அது வரைக்கும் யாருன்னா ஒருத்தர் அந்த காவலாளி ஒருத்தர் பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஒருத்தருக்கு பயந்த காவலாளி மட்டும் இல்லை, அங்க வேலை செய்த ஒரு பணியாளா வேலை செஞ்ச ஒரு பெண்ணுக்கும் அவர் பயந்து நாங்க அவர் கூட இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பயந்து வந்தார். அங்க இருந்து தப்பிச்சு வந்தவர் என்ன சொல்ல இப்ப என்ன பண்றாரு? அத்தனை யூத மக்களுக்கும் அத்தனை எருசலேம்ல வாசம் பண்ணக்கூடிய அத்தனை மக்கள் மத்தியிலும் நின்று அவர் வந்து பிரசங்கம் செய்யறாரு. அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள்.
இது வந்து 41ஆம் வசனம். ஸோ அவர் செஞ்ச அந்த பிரசங்கத்தை கேட்டவங்க அத்தனை பேரும், எத்தனை பேரு? 3000 பேர் வந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாங்க ஒரே நாள்ல. அப்ப பாருங்க, இது எதனால முடிஞ்சிச்சு? அவர் அந்த மேல் வீட்டு அறையில அவருக்கு கிடைச்ச அந்த அபிஷேகத்தினால, அவருக்கு கிடைச்ச அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வல்லமை, அவர் வந்து நமக்கு வந்து பயத்தின் ஆவியை கொடுக்கறதுக்கு இல்லை. என்ன ஆவியை கொடுக்கறதுக்கு? தைரியமா தெளிந்த புத்தியும் தைரியத்தின் ஆவியை கொடுக்கறதுக்காக தான் நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு அருளப்படுறாரு இல்லையா? அதை வந்து நம்ம இந்த பேதுருடைய வாழ்க்கையில நம்ம கண்கூட காண்றோம் இந்த வசனங்களை வாசிக்கும் போது. நெக்ஸ்ட் இதோட இன்னொரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனை பத்தி பார்க்கலாம். அவர் ஸ்தேவான், அப்போஸ்தலர் பணி 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்கள் பிரிகியா கலாத்திய நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவராலே தடை பண்ணப்பட்டு. அப்போஸ்தலர் பணி 6:5. இந்த யோசனை சபையார் எல்லோருக்கும் பிரியமாய் இருந்து, அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் அதுல நிறைய பேர் போட்டிருக்கோம். சோ அதுல ஸ்தேவானுடைய பேர் அவங்க அபிஷேகம் பண்ணப்படுறாரு அப்படின்றதுக்காக தான் அந்த வசனம் எடுத்தேன். 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் இருக்கிறதையும் கண்டு என்ன பண்றாரு? அதுக்கப்புறம் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறதை காண்கிறேன் என்றார். இது வந்து இந்த வசனம் எந்த ஒரு டைம்ல சொல்றாரு தெரியுமா? அவரை வந்து சாகடிக்கிறாங்க அந்த டைம்ல சொல்றாரு. அதுக்கு முன்னாடி நீங்க வந்து அந்த 7ஆம் அதிகாரம் ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அவர் வந்து ஒரு பெரிய ஜனக்கூட்டம் மத்தியில நின்று வந்து பேசுறாரு. எப்படி பேசுறாரு? சும்மா சாதாரணமா நானே வந்து ரொம்ப சாஃப்டா பேசிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி இல்லை. அவர் வந்து அப்படியே என்ன சொல்லுவாங்க, அப்படியே அவருடைய வார்த்தைகள் எல்லாம் வந்து அப்படியே வாழ்வீச்சு போல அப்படியே திட்டுறாரு. நீங்க அந்த அதிகாரம் இப்ப நமக்கு டைம்ல, அதனால நீங்க அந்த வீட்டுக்கு போய் அந்த 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் பணி 7ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. ஸ்தேவான் எப்படி வந்து ரொம்ப கடுமையா அவங்கள வந்து கடிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நீங்க பாப்பீங்க. அவங்க பண்ண அந்த சிலை வழிபாடு அதெல்லாம் குறித்து அப்படி அதெல்லாம் வந்து அவரை வந்து ரொம்ப கடுமையா வந்து பேசும்போது அந்த 55ஆம் வசனத்துக்கு முன்னாடி 50ஆம் வசனம் பாருங்க. இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. வணங்கா கழுத்துள்ள அதுக்கு முன்னாடி வசனம் 54. இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கம் அடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். சோ இவர் வந்து ரொம்ப கடுமையா அவங்களெல்லாம் வந்து பேசுறத பார்த்து அவங்க எல்லாரும் வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. அந்த டைம்ல வந்து அவர் இந்த மாதிரி சொல்றாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அவரை வந்து சாகடிச்சிட்டாங்க. அப்படி நம்ம வந்து புதிய ஏற்பாட்டுல எல்லாருமே வந்து பரிசுத்த ஆவியானவர் மூலியமா தான் வந்து அபிஷேகம் பண்ணப்படுறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டுல எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க? எண்ணெயினால. ஆனா புதிய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவர் மூலியமா அபிஷேகம் பண்ணப்படுறாங்க. பழைய ஏற்பாட்டுல ஒரு சில தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் மாத்திரம் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல என்ன நடக்குது? எல்லாருக்குமே அபிஷேகம். இந்த அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரம் இல்ல, நம்ம எல்லாருக்குமே அபிஷேகம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதுக்காக காத்து கொண்டு இருக்காரு இல்லையா? ஆனா அதை நம்ம தான் வந்து பெற்றுக்கொள்ளணும். நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு பாத்திரமான நம்ம மாத்திக்கிறோமா, நம்ம வந்து அதுக்கு ரெடியா இருக்குமா, அதுக்கு தயாரா இருக்குமா அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணி பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? அந்த அபிஷேகத்தை, நம்ம பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நம்மளால தக்க வச்சுக்க முடியும். அப்படி நம்ம பாத்திரமானா இல்ல, நம்ம வந்து கர்த்தரை விட்டு வழி விலகி போகிறோம் அப்படின்னா வந்து
அவர் நமக்கு கொடுத்த அபிஷேகத்தை இழக்க மாட்டாரு. நம்ம தான் என்ன பண்ணுவோம், அவர் நமக்கு கொடுத்த அபிஷேகத்தை இழந்துருவோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு டம்ளர்ல வந்து நம்மளுக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு மெசேஜ்ல சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்காரு இல்லையா? எப்போ ஆதியாகமத்துல நம்மளை படைக்கும் போது எப்படி அவருடைய ஆவியை நம்மளுக்கு ஓதிதான் நம்மளுக்கு வந்து படைக்கப்பட்டார். அப்பவும் இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன். ஒரு டம்ளர்ல நம்மளுக்கு கொஞ்சோண்டு தண்ணி இருந்தா எப்படி இருக்கும்? நம்மளுக்கு வந்து அப்போ ஆவியானவர் வந்து ஒரு ஒரு கொஞ்சமா ஒரு அளவுல வந்து நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு ஊற்றப்பட்டாரு. நமக்கு எல்லாருக்குமே வந்து ஆவியானவர் இருப்பாரு, நம்ம எல்லாருக்குள்ளயும் ஆவியானவர் இருப்பாங்க. ஆனா வந்து அது அவருடைய அளவு வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நம்ம ஏறெடுக்கக்கூடிய ஜெபங்கள், நம்ம எப்படி நம்ம பரிசுத்தமா வாழ்றோம் அப்படின்றத பொறுத்து தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கக்கூடிய அளவு வந்து உயரும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவியானவர் வந்து ஊற்றப்படுறது. அவர் நமக்குள்ள ஊற்றப்படணும். அப்பதான் நமக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவரோட வந்து அளவு வந்து நம்மளுடைய அந்த விளிம்பு வரைக்கும் நம்ம ஊற்றப்பட வேண்டுமே. நம்ம பாடுவோம் இல்லையா, உன்னதத்தின் ஆவி என்ன அந்த நம்மளுடைய பாத்திரம் நிரம்பி வழியணும். அது வரைக்கும் வந்து பரிசுத்த ஊற்றப்படணும். அது வரைக்கும் நம்ம வந்து எப்பவுமே அதை அப்படி ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நம்ம அதே அளவுல இருக்கும்படி பார்த்துக்கணும். இல்ல நம்ம வழிவிலகி போறோம், அவருடைய திரும்பியும் நமக்குள்ள வந்து ஏதோ அசுத்த காரியங்கள் வருது அப்படின்னும் போது அவர் வந்து என்ன பண்ணுவாரு, அவருடைய வல்லமை வந்து அவருடைய வல்லமை நமக்குள்ள கிரியை செய்யாது. நம்ம ஒன்ஸ் நம்ம எதனா ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்து அந்த அந்த இடம் வந்து கொஞ்சம் அந்த டம்ளர் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கும். அந்த இடத்த வந்து சாத்தான் வந்து கைப்பற்ற பார்ப்பான். அப்போ நம்ம வந்து அந்த நமக்கு ஊற்றப்பட்ட அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை நம்ம வந்து தக்க வச்சுக்கணும். இன்னொரு காரியத்தை ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்ப்போம். நம்ம பழைய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாடு இல்லை, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட நிறைய எல்லாமே இப்போ சவுலும் சரி இல்லை வந்து சிம்சோனும் சரி நீதிமான் தான். ஆனா வந்து என்ன ஆச்சு, நம்ம இந்த ப்ராவர்ப்ஸ் 24:16 படிக்கலாம், நீதிமொழிகள் 24:16. ஆனா வந்து என்ன ஆச்சு, அவங்க வந்து வழி விலகி போய் அவங்க வந்து விழுந்தாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை இழந்தாங்க. நீதிமொழிகள் 24:16. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கில இடர்ந்து கிடப்பார்கள். சோ அப்ப நீதிமான் வந்து 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். அந்த எக்ஸாம்பிள் செகண்ட் எக்ஸாம்பிள் போடலாம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கில இடர்ந்து கிடப்பார்கள். இப்போ நீதிமான் வந்து எத்தனை வாட்டி விழுந்தாலும் அவன் திரும்பி ஏஞ்சிடலாம். ஆனா துன்மார்க்கெல்லாம் என்ன பண்ண முடியல, அவங்க வந்து ஒரு தடவை விழுந்து அதுல அப்படியே இடருண்டு கிடப்பார்கள். இப்போ இவர் தான் நீதிமான் வச்சுக்கோங்க, இவர் நிக்கிறார், எந்திரிச்சு நிக்கிறார். அதனாலதானே அவர் கீழே விழுந்து திரும்பி எந்திரிச்சு நிக்கிறனாலதான் அவரால் 7 வாட்டி கீழே விழ முடியுது. இதே துன்மார்க்கர் என்ன ஆச்சு, இப்போ நம்ம நின்று கொண்டு இருக்கிற பொசிஷன்ல இப்ப நிக்கிற போற யாரோ நிக்கிறாங்க அப்படின்னா தான் அவங்களால என்ன பண்ண முடியும், கீழே விழ முடியும். ஆனா இப்படி ஆல்ரெடி விழுந்து கிடக்குறாங்க, அவங்க எந்திரிக்கவே இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியும், அவங்களால திருப்பி விழ முடியுமா? அப்போ நீங்க ஒரு காரியத்தினால விழுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, திரும்பி எந்திரிச்சு நிக்கிறீங்க அப்படின்னா நீங்க யாரு, நீதிமான். ஆனா 7 வாட்டி தான் உங்களுக்கு சான்ஸ். 7 வாட்டி நீங்க ஒரே தப்பு நீங்க திருப்பி பண்றீங்க, திருப்பி அந்த காரியத்துல வந்து விழுந்துறீங்க அப்படின்னா நீங்க எந்திரிச்சு நிக்கிறீங்க அப்படின்னாலே நீங்க சந்தோஷப்படுங்க, ஏன்னா நீங்க நீதிமான், அதனாலதான் உங்களால எந்திரிச்சு நிக்க முடியுது. ஆனா 7 தடவை தாண்டிடுச்சுன்னா நீங்க பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இழந்துருவீங்க. அதுக்கப்புறம் சவுலுக்கு என்ன நடந்துச்சோ இல்ல சிம்சோனுக்கு என்ன நடந்துச்சோ நான் சொல்ல விரும்பல, ஜாக்கிரதை. நீங்க எழுந்து நிக்கல அப்படின்னா வந்து நீங்க நீதிமான் இல்ல. உங்களால வந்து சாத்தான போராடி எந்திரிச்சு நிக்க முடியல அப்படின்னாலே வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அவங்க நீதிமான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு ஆவியானவர் உங்ககிட்ட வந்து அநேக காரியங்களை குறித்து, அபிஷேகத்தை குறித்து உங்களிடத்துல வந்து பேசியிருப்பாருன்னு நான் நம்புறேன். அதனால நம்ம பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள்ளணும்.
வழி விலகி போகக்கூடாது. நம்மளுடைய அபிஷேகத்தை குறைய விடாம பார்த்துக்கணும். நம்ம குறைஞ்சிச்சுனாலே சாத்தான் வந்து அந்த இடத்த நிரப்பி அது எப்படிடா அந்த டம்ளரை ஃபுல்லாக காலி பண்ணி நம்ம உள்ள வரலாம் அப்படின்னு தான் பார்ப்பான். அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன காரியமும் ஞாபகத்தில் இருக்கட்டும். அபிஷேகம் இருந்தாதான் நம்மளுடைய சபையில நம்ம நடத்தக்கூடிய ஆராதனை வந்து ஆராதனையா இருக்கும். ஓகேவா? கர்த்தர் இந்த மெசேஜை ஆசீர்வதிப்பாராக.